ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கலைஞரின் பிறந்தநாள் விழா. அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் ரங்கசாமி. பாறை இடுக்கில் சிக்கிய வாலிபர் போராடி மீட்ட காவல்துறையினர். புதுச்சேரியில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் 3 பேரிடம் ஆன்லைன் மோசடி, சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை ஏற்பாட்டின் பெயரில் அரசு சார்பில் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை ஏற்பாட்டின் பெயரில் அரசு சார்பில் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்தும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் சாய் சரவணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், அனிபால் கென்னடி, சம்பத் செந்தில்குமார் ஆகியோர் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி சிவக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஆகியோரும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இதில் அரசு அதிகாரிகள், முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் மது போதையில் பாறை இடுக்கில் சிக்கி தவித்தவரை பொதுமக்களும் காவல்துறையினரும் மீட்டு அவரை அப்புறப்படுத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலை நகராட்சி கட்டிடம் எதிரே வெளி மாநிலத்தில் இருந்து வேலைக்காக வந்த நபர் மது போதையில் கடற்கரையில் கொட்டி இருக்கும் பாறை இடுக்கில் மாட்டிக்கொண்டார். அந்த வழியாக நடைபயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் உடனே பெரியகடை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதனை அடுத்து பெரியகடை காவலர்கள் உடனே வந்து பொதுமக்களும் காவல்துறையினரும் இணைந்து இடுக்கில் சிக்கியவரை மீட்டு அவரை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த விசாரணையில் அவர் ஒரிசாவில் இருந்து புதுச்சேரிக்கு வேலை செய்வதற்காக வந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து தொலைபேசி மூலம் அவருடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து அவரை அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் ஜூன் 8ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஜூன் 3ஆம் தேதி இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், வரும் ஜூன் 8ஆம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும், மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் ஜூன் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 3 பேரிடம் 2 லட்சத்திற்கும் மேல் ஆன்லைன் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சுல்தான்பேட் பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனியார் வங்கியின் பெயரில் பரிசு விழுந்துள்ளதாக கூறி போலி மொபைல் செயலியை வந்துள்ளது. அதனை நம்பிய அவர் அந்த செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து தனது வங்கியின் விவரங்களை பதிவு செய்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 1,23,000 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதேபோல் அரியாங்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைனில் பல்வேறு தவணைகளாக 90,500 ரூபாயை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் கவுண்டன்பாளையத்தை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் ஆன்லைனில் இந்திய விமான நிலையங்களில் வேலைவாய்ப்பு தொடர்பாக விளம்பரத்தை பார்த்துள்ளார். அந்த விளம்பரத்தில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது எதிர்முனையில் பேசிய நபர் தன்னை இந்திய விமான நிலைய ஆணையத்தின் நிர்வாகி போல் அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். அதில் தங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைத்துவிடும் என்றும் அதற்கான விண்ணப்பம் மற்றும் செயலாக்க கட்டணம் செலுத்துமாறு கூறியுள்ளார். இதனை நம்பி மர்ம நபருக்கு 16,500 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் 3 பேர் மோசடி கும்பலிடம் 2,30,000 ரூபாயை ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கலைஞரின் பிறந்தநாளை ஒட்டி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் பேரணியாக சென்று அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சுதேசி மில்லில் இருந்து கட்சிக் கொடியை பிடித்தவாறு பேரணியாக சென்று அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் ஆகியோரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என அனைவரும் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். 3 மாநிலங்களின் உதயநாள் விழா ஆளுநர் மாளிகையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் எனும் திட்டத்தின் கீழ் சிக்கிம், கோவா, தெலுங்கானா ஆகிய 3 மாநிலங்களின் உதயநாள் விழா ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கினார். இதில் ஆளுநரின் செயலாளர் மணிகண்டன் மற்றும் புதுச்சேரியில் வசிக்கும் சிக்கிம், கோவா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அந்தந்த மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமான கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசுகையில், இந்திய பண்பாடும் கலாச்சாரமும் சமுதாய வரலாறும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்றும் ஒவ்வொரு மாநிலமும் அதன் சிறப்புகளோடு நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றி வருகிறது என்றும் 50வது உதய நாளை கொண்டாடும் சிக்கிம் மாநிலம் இயற்கை வேளாண்மையில் முன்னோடி மாநிலமாக நாட்டிற்கு வழிகாட்டி இருக்கிறது என்றும் தெலுங்கானா மாநிலம் தொழில்நுட்ப மையமாக முன்னின்று நாட்டின் வளர்ச்சியில் பங்காற்றி வருவதாகவும் கோவா மாநிலம் தமக்கே உரிய அழகோடு சுற்றுலா வளர்ச்சியின் மூலமாக நாட்டிற்கு ஒரு அடையாளத்தை தேடி தந்திருக்கிறது என்றும் கூறியுள்ளார். காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 4ஆம் தேதி பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது. காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 4/6/2025 புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சோலை நகர், கணேஷ் நகர், அங்காளம்மன் நகர், வஉசி நகர், குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம், விஸ்வநாதன் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது. தென்னை மரவள்ளி சாகுபடிக்கான மானியம் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று வேளாண் துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் தோட்டக்கலை பிரிவானது மத்திய அரசின் தேசிய தோட்டக்கலை இயக்ககம் மூலம் மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு உருவாக்கிடவும் அவர்களுடைய வேளாண்சார் வருமானத்தை ஈட்டி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தோடு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அதன்படி 2025-26 ஆண்டிற்கான காளான் உற்பத்தி கூடம், பசுமை குடில், நிழல் வலை குடில், வேலி அமைத்தல் போன்ற பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான கடனுடன் இணைக்கப்பட்ட பின் மானியம், மூலதன செலவினத்தில் மானியம் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் இந்த விண்ணப்பங்களை தாவரவியல் பூங்காவில் இயங்கக்கூடும் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது வேளாண் துறையின் இணையதளம் மூலமாகவோ பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வருகின்ற ஜூன் 20ஆம் தேதிக்குள் மேற்கண்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்னை மற்றும் மரவள்ளி சாகுபடிக்கான ஊக்கத்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தோட்டக்கலை விவசாயிகளிடம் இருந்து வரவேற்கப்படுவதாகவும், புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகத்திலோ அல்லது அந்தந்த பகுதிக்கு உட்பட்ட உழவர் உதவியகங்களிலோ விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் வேளாண் துறை அலுவலகம் தகவல் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9080 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1100 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.